இந்த டியூடுன்ற படம் வந்து பார்த்தீங்கன்னா அறிமுக இயக்குனராக சொல்லக்கூடிய கீர்த்திவாசன் அவங்களுடைய டைரக்ஷனில் தாலிக்கு எந்த மரியாதையும் இல்லை, அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ்க்கு தான் மரியாதை. இந்த படத்தில் சொல்லியிருக்கக்கூடிய கதை வந்து ஜென்சிக்கான ஒரு கதை. ஏன்னா ஜென்சின்றது இந்த 2K கிட்ஸுக்கு அப்புறமா இருக்கக்கூடியவங்க அப்படின்றது. ஆணவ கொலையை பற்றி சொல்லியிருக்கக்கூடிய படம், முக்கியமாக சாதியம் பற்றி பேசியிருக்கக்கூடிய ஒரு படமாக அமைஞ்சிருக்குது. இந்த திரைப்படத்தை இயக்கிய இயக்குனருக்கு மீண்டும் ஒரு முறை நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது மாதிரியான கருத்துக்கள் உள்ள படங்களை நான் தொடர்ந்து எடுப்பேன்றார். நீ சாதாரணமாக சொல்கிறீங்க ஜென்ஸு ஜெனரேஷன் இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இன்னைக்கு பெரிய புரட்சி பண்ணதே இளைஞர்கள் தான். அந்த காலகட்டத்தில் இருந்த இளைஞர்கள். ஆனால் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து ரொம்ப அழிவை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது தான் பல பேருடைய கருத்தாக இருக்குது. ஆனால் அவங்களுக்கு பாடம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தை எடுத்துருக்காங்க. அதுதான் அது இயக்குனருக்கு வெற்றி. அது மட்டுமல்ல, நடிப்பில் சூப்பர். சரத்குமார் நம்ம பாராட்டுவோம். அவர் நமக்கு மிக பண்ணாத ஒரு அருமையாக நடித்திருக்கிற. இந்த நடிப்பதற்கே ஒரு தைரியம் வேணும். அந்த ஹீரோ வந்து வத்தல் மாதிரி தான் இருக்கிறாப்புல. ஆரம்பத்திலே அவர் பேர் என்ன சொன்னீங்க? ஹீரோ பேர் அவருக்கும் பாராட்டணும். உண்மையிலே வந்து இது நடிப்பதற்கான தைரியம் வேணும்ல. தாலி சென்டிமெண்ட்டில் ஒரு ஆள் ஒரு கேரக்டர் வந்து கேள்வி கேட்குது. அப்போ அவன் சொல்கிறேன், பெண்கள் கழுத்தில் தொங்குற தாலி முக்கியமா அவங்க மனசு முக்கியமா அப்படின்னு கேட்குறாப்புல கேள்வி. ஒருவேளை இந்த திரைப்படத்தை ஹிந்திலேயோ இல்லை வேற எங்கேயும் எடுத்திருந்தானே சங்கிப்பையில் வெளியிட்டிருக்கே விட்டுருக்க மாட்டாங்க. ஏண்டா ஆணவ படுகொலை பண்ணுறீங்களே, மானம் போச்சு தானே ஆணவ படுகொலை பண்ணுறீங்க. உங்கள் குடும்பத்தையே பண்ணுறீங்க, உங்கள் மகளை பண்ணுறீங்க, இல்லை உங்கள் அக்கா தங்கச்சியை பண்ணுறீங்க, இல்லை உங்கள் சொந்தக்கார பெண்களை பண்ணுறீங்களே, அவ்வளவு இதாக நீங்கள் பண்ணுறீங்களே. ஏன்னா நீங்கள் தூக்க பிடிச்சி ஆக வேண்டியதானடா. நாங்கள் இந்த படம் எடுக்கும் பொழுது கவினுடைய அந்த ஆணவ படுகொலை நடந்து விட்டது. அவர் சொல்கிறாருங்க, அந்த ஆணவ படுகொலை எங்களை ரொம்ப பாதித்தது. ஆகையால் அந்த சீனில் அந்த டைலாக்லாம் இல்லை, நாங்கள் தான் அதை சேர்த்தோம். அப்படியே இந்த பெரியார் சொன்ன கருத்தை நான் இந்த சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது. அதை பாருங்கள், நான் படித்து காட்டுறேன் பாருங்கள். கற்புக்காக புருஷனின் மிருக செயலை பொறுத்து கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற கொடுமையான மதங்கள் சட்டங்கள் அழிய வேண்டும். இன்னமும் சொல்லப்போனால் மனுஸ்பிரிதின்னு ஒன்று புத்தகம் இருக்குல்ல, அதை செருப்பை வச்சு அடிக்கிற மாதிரி இந்த படத்தை எடுத்துக்காரு தம்பி. அதே உண்மையினால கூட உங்களுக்கு மறுபடியும் ஏதாவது ஒரு இல்லை இந்த படத்தில் இருக்கிற கருத்தை சொல்ல, மனுஸ்பிரிதியில் பெண்ணை எவ்வளோ கேவலமாக எடுத்திருப்பாங்க. இல்லை ஆனால் இந்த படம் வந்து பைசனுக்கு போட்டியான ஒரு படமா நீங்க நினைக்கலையா? போகணும், உச்சத்துக்கு போகணும். அப்பதான் நாமெல்லாம் இங்க ஒரு ஆளாவே தெரியும். எல்லாம் பேசுறாங்க அங்குன்றும் இங்குன்றுமா, பெரிய ஒரு சிக்கல் வரல. இல்லை இப்போ நார்த் இந்தியா மாதிரி. அப்போ தமிழர்கள் மனதில் சாதி இல்லை. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இடையே இணைஞ்சிருக்கிறவங்க விசிகா கட்சியினுடைய இளைஞர் அணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. இப்போது நீங்கள் வந்து அரசியல்வாதியாக இருந்தாலுமே கூட படங்கள் நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க. அதுக்கு முன்னாடியே பல படங்கள் வந்துருக்கு. அண்ட் அதில் உண்மையிலே நல்ல படம், நல்ல கருத்துள்ள படங்கள் இருக்குதுன்னா அந்த படத்தை பார்த்துட்டு அந்த குழுவினர் நீங்கள் பாராட்டியும் பேசியிருக்கிறீங்க. அப்படி இப்போ ரீசெண்டாக தீபாவளிக்காக வந்த பல படங்களில் இதுவும் ஒரு படம். அஃப்கோர்ஸ் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல்லையே நம்ம வந்து பைசன் படத்தை பற்றி நிறைய பேசியிருக்கிறோம். நீங்களும் தனித்தனியாக பேசும்போது பைசன் படத்தை பற்றி சொல்லியிருக்கிறீங்க. ஏன்னா மாரி செல்வராஜ், ரஞ்சித் அவங்களுடைய கூட்டணி அப்படின்றது. அதே போல் வந்து இன்னொரு படம் தான் வந்து டூட். இந்த டியூடுன்ற படம் வந்து பார்த்திங்கன்னா அறிமுக இயக்குனராக சொல்லக்கூடிய கீர்த்திவாசன் அவங்களுடைய டைரக்ஷனில் ஆல்ரெடி ஒரு 2 வெற்றி படங்கள் கொடுத்து 3வது ஹேட்ரிக் வெற்றியாக இப்போ கொடுத்துருக்கக்கூடிய நடிகர் பிரதீப் ரங்கநாதன் அவர் நடிச்சிருக்கக்கூடிய படம். அவரும் ஒரு இயக்குனர். இந்த படத்தில் சொல்லியிருக்கக்கூடிய கதை வந்து ஜென்சிக்கான ஒரு கதை. ஏன்னா ஜென்சின்றது இந்த 2K கிட்ஸுக்கு அப்புறமா இருக்கக்கூடியவங்க அப்படின்றது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு மாதிரி ஜாலியாக அப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு தான் ஆரம்பத்தில் போனவங்க எல்லோரும் நினச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறமா பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இது வந்து ஒரு ஆணவ கொலையை பற்றி சொல்லியிருக்கக்கூடிய படம், முக்கியமாக சாதியம் பற்றி பேசியிருக்கக்கூடிய ஒரு படமாக அமைஞ்சிருக்குது. இந்த படத்தை பற்றி எப்போவுமே நான் சொன்ன மாதிரி தான், இப்போ மாரி செல்வராஜ் ஒரு படம் எடுத்திருக்கிறாரு, இல்லை ரஞ்சித் அவங்க எடுத்திருக்கிறாங்கன்னும் போது நீங்கள் அந்த படத்தை பார்த்துட்டு அதை பற்றின பாராட்டுகள் நீங்களாக இருக்கட்டும் இல்லை தலைவராக இருக்கட்டும் சொல்லியிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கதைக்களம் கொண்ட இந்த படத்தை பற்றி இன்னும் நீங்கள் பேசாமல் இருக்கிறீங்களே, படம் பார்த்தீங்களா? அதாவது அந்த படத்தை நம்ம பார்க்கல, குறிப்பாக எங்கள் தலைவரும் பார்க்கல, சரிங்களா? பட் நேற்று வந்து ஒரு முக்கியமான இயக்குனர் அந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னாப்புல. அதே நேரத்தில் வந்து அந்த புதிய இயக்குனர் நீங்கள் சொல்கிறீங்க இந்த திரைப்படத்தின் இப்போ தான் வந்து அறிமுக இயக்குனர் அப்படின்னு பேர் என்ன சொன்னீங்க? கீர்த்திவாசன். கீர்த்திவாசன். புதிய பேர்னால நமக்கு ஞாபகம் இல்லை. கீர்த்திவாசன்
அவருக்கு முதல்ல நான் பாராட்ட தெரிவித்துக் கொள்கிறேன். சரிங்களா? அப்போ அப்படி ஒரு படம் வந்திருக்கு, வாங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல. அதே நேரத்தில் இவர் ஒரு கருத்தை வெளியிடுறாரு. இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறது, இன்றைக்கி 95 கோடிக்கு நெருங்கிருச்சு, இன்னும் 100 கோடி சென்சுரி அடிச்சிரும், மக்கள் வந்து கொண்டாடுகிறார்கள். அதே நேரத்தில் சில பெரியவர்கள்லாம் அந்த தமிழ் மண்ணில் பேசின கருத்தை தான் நான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னனால, சரி என்னதான்டா பெரியவர்ன்றாரு, என்னன்னு தெரியலையே, எந்த பெரியவரை சொல்கிறாருன்னு தெரியலன்னு பார்க்குறதுக்காக பார்த்தோம். உண்மையிலேயே வந்து அவர் ஒரு அறிமுக இயக்குனராக இருக்கலாம். அந்த பிள்ளை யாருன்னு தெரியல, என்னன்னு தெரியல, எந்த ஊருன்னு தெரியல. ஆனால் தெரியவில்லை என்றாலும் கூட இந்த திரைப்படத்தை இயக்கிய இயக்குனருக்கு மீண்டும் ஒரு முறை நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது மாதிரியான கருத்துக்கள் உள்ள படங்களை நான் தொடர்ந்து எடுப்பேன்றார். அதுவும் ஒரு முக்கியமான கருத்து. நீங்களும் படத்தை பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் வந்து ஏன் பாராட்டுகிறோம் அப்படின்னா, நீ சாதாரணமாக சொல்கிறீங்க ஜென்ஸு ஜெனரேஷன் இன்றைக்கி இருக்க இளைஞர்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இன்றைக்கி பெரிய புரட்சி பண்ணதே இளைஞர்கள் தான். இன்னைக்கு இலங்கையாக இருக்கட்டும், இல்லை நேபாளாக இருக்கட்டும், இல்லை இன்னமும் சொல்ல போனோம்னா ஆரம்பத்தில் எஜிப்தாக இருக்கட்டும், இன்னமும் சொல்ல போனால் ஃப்ரெண்ட்ஸ் புரட்சியாக இருக்கட்டும், இன்னும் மார்க்சிய புரட்சியாக இருக்கட்டும், அனைத்தையுமே செய்தவர்கள் இளைஞர்கள் தான். அந்த காலகட்டத்தில் இருந்த இளைஞர்கள். ஆனால் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து ரொம்ப அழிவை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது தான் பல பேருடைய கருத்தாக இருக்குது. ஆனால் அவங்களுக்கு பாடம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தை எடுத்து. அதுதான் அது இயக்குனருக்கு வெற்றி. அந்த இயக்குனருடைய வெற்றியை எங்கே அடங்கியிருக்குன்னா, இவர் வந்து முதியவர்களுக்கு ஒன்றும் பாடம் எடுக்கலை, முதியவர்களை திருத்துறாரு. அந்த படத்தில் வந்து சரத்குமார் வந்து ஒரு சாதி வெறியனாக இருக்கிற ஒரு அமைச்சராக வர்றாரு. அது மட்டுமல்ல, நடிப்பில் சூப்பர். சரத்குமார் நம்ம பாராட்டுவோம், அவர் நமக்கு மிக அருமையாக நடித்திருக்கிறார். இந்த நடிப்பதற்கே ஒரு தைரியம் வேணும். ஏன்னா அவர் ஒரு அரசியல் இருக்கிறாப்புல, ஒரு நெகட்டிவ் ஒரு ரோலாக இருக்குது அப்படின்னு பார்க்காம அவர் நடித்திருக்கிறார். அதுவும் ஆணவ படுகொலை செய்தவராகவே வருகிறார். அவ்வளோ ஒரு மோசமான கேரக்டர்னு வச்சுங்களேன். ஆனால் அந்த கேரக்டர் நடித்து பாராட்டிருக்கேன்னு. ஆனால் இதில் வந்து நீ சொன்ன மாதிரி இந்த இளைஞர்களை அரசியல் படுத்துறதுக்கான கருத்துக்களை ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். அந்த ஹீரோ வந்து வத்தல் மாதிரி தான் இருக்கிறாப்புல. ஆரம்பத்திலே அவர் பேர் என்ன சொன்னீங்க, என்ன ஹீரோ பேர்? அவருக்கும் பாராட்டணும். உண்மையிலே வந்து இது நடிப்பதற்கான தைரியம் வேணும்ல. இன்றைக்கி அவர் தொடர்ந்து 2 படங்கள் வெற்றி பெற்றார், 3வது படம் வெற்றி பெற வேண்டும் என்று அவருக்கு என்ன இருக்கும். சரி, இது மாதிரி கதையில் போய் நம்ம நடித்தோம்னா சிக்கல் வருமே அப்படின்னு யோசிக்காமல் ஒரு டைலாக், நீங்கள் ஒரு பெண்மகள் தான், நிச்சயம் உங்களுக்கு புரியும், பார்ப்பவர்களுக்கும் புரியும். தாலி சென்டிமெண்ட்டில் ஒரு ஆள் ஒரு கேரக்டர் வந்து கேள்வி கேட்குது. அப்போ அவன் சொல்கிறேன், பெண்கள் கழுத்தில் தொங்குற தாலி முக்கியமா, அவங்க மனசு முக்கியமா அப்படின்னு கேட்குறாப்புல கேள்வி. நான் தாலியை பார்க்கல, மனசை தான் பார்த்தேன் அப்படின்னு ஒரு பஞ்சு டயலாக் வைக்கிறாப்புல. அது என்னன்னு தெரியல. அது மாதிரியான இளைஞர்கள் இப்போ நிறையா இருக்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு அந்த இளைஞர் ஒன்று படத்தில் மட்டும் காட்டுறாங்க இல்லை, அந்த இளைஞர் வந்து அந்த பெண்ணின் விடுதலைக்காக, அந்த பெண்ணின் காதலுக்காக அவர் அந்த படத்தில் நடிக்கிற அந்த நடிப்பு, அதில் வருகின்ற அந்த முறைகள் வந்து இதுவரைக்கும் இந்திய திரைப்படத்தில் வராத ஒன்று. ஒருவேளை இந்த திரைப்படத்தை ஹிந்தியிலேயோ இல்லை வேறு எங்கேயும் எடுத்திருந்தானே சங்கிப்பையில் வெளியிட்டிருக்கே விட்டுருக்க மாட்டாங்க, அவ்வளோ பிரச்சனையை வளர்த்துருப்பாங்க. ஆனால் தமிழ்நாடுல அந்த பிரச்சனை இல்லை, உங்களுக்கு தெரியும். இப்போ பைசன் வந்திருக்கு, அது ஒரு சாதி பிரச்சனை தான் பேசுது. அது மாதிரி பல படங்கள், ரஞ்சித் படங்கள் வந்திருக்குது, அண்ணன் மாரி செல்வராஜோட படம் வந்திருக்கு, வெற்றிமாறன் படங்கள்லாம் வந்திருக்கு. இது எல்லாமே வந்து இங்கே நல்லா தானே போய்கிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த படத்தை வந்து நிச்சயமாக சங்கிப்பயலுக வந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, எதிர்ப்பாக பேசுகிறாங்க, ஓடக்கூட விட மாட்டாங்க நார்த் இந்தியாவாக இருந்திருந்தார். ஆனால் இங்கே வந்து ஓட விடுறாங்கன்னா அதுதான் இது வந்து பெரியார் மண், இங்கே இருக்கிற ஒரு ஜனநாயக கருத்துக்கள். ஆனால் அந்த வகையில் இந்த கருத்தை வந்து இவர் வந்து யார்கிட்ட புகுத்துறாருன்னு பாருங்கள். ஒரு இளைஞனைத்தான் படத்தை நடிக்க வைக்கிறாரு, அந்த கருத்து இளைஞர்கள்ட்டே சொல்ல வர்றாரு. இப்போ ஒரு டைலாக் நான் உங்களை சொன்னேன், அதை விட ஒரு முக்கியமான டைலாக் இருக்குது. அது உண்மையிலே வந்து அவர் இந்த நேரத்தில் நம்ம ரொம்ப பாராட்டணும். ஏண்டா ஆணவ படுகொலை பண்ணுறீங்களே, மானம் போச்சு தானே ஆணவ படுகொலை பண்ணுறீங்க, உங்கள் குடும்பத்தையே பண்ணுறீங்க, உங்கள் மகளை பண்ணுறீங்க, இல்லை உங்கள் அக்கா தங்கச்சியை பண்ணுறீங்க, இல்லை உங்கள் சொந்தக்கார பெண்களை பண்ணுறீங்களே, அவ்வளவு இதாக நீங்கள் பண்ணுறீங்களே, ஏன்னா நீங்கள் தூக்க பிடிச்சி ஆக வேண்டியதானடா, உங்களுக்கு தான் மானம் போச்சுல அப்படின்ற மாதிரி டைலாக் வைக்கிறாப்புல. அது வந்து எங்கே பிரதிபலிக்குதுன்னா, இயக்குனர் வந்து நேற்று பேசும் பொழுது, நாங்கள் இந்த படம் எடுக்கும் பொழுது கவினுடைய அந்த ஆணவ படுகொலை நடந்து விட்டது அவர் சொல்கிறாருங்க. அந்த ஆணவ படுகொலை எங்களை ரொம்ப பாதித்தது, ஆகையால் அந்த சீனில் அந்த டைலாக்லாம் இல்லை, நாங்கள் தான் அதில் சேர்த்தோம் அப்படின்ற மாதிரி அந்த கருத்தை அவர் வந்து பதிய வைக்கிறார். அதனால தான் நம்ம வந்து பாராட்டுகிறோம். இந்த படத்தை வந்து நம்ம ஒன்றும் திரைப்பட விமர்சகர் இல்லை, ரைட்டாக நல்ல கருத்தாக்களை மிக்க படங்கள் வந்தால் அதை நம்ம வரவேற்போம். அந்த வகையில் வந்து இந்த கருத்துக்களை வந்து அவர் சொல்லியிருப்பதுக்கு, இப்போ நீங்களும் வந்து பெரியார் புத்தகம்லாம் படிக்க பெண்மகள் தான், சாதாரண ஆள் இல்லை. அவருடைய புத்தகங்களில் நான் அதே வச்சுருக்கிறேன், பெண் ஏன் அடிமையானால் அப்படின்ற புத்தகத்தை வந்து அந்த தம்பி படித்தாரா படிக்கலான்னு தெரியல இயக்குனர், ஆனால் அதில் வந்து கற்பை பற்றி எழுதியிருப்பாப்புல தந்தை பெரியார் அவர்கள். அந்த கருத்தை வந்து இளைஞர்களுக்கு புரிவதைப் போல ரொம்ப நுட்பமானதுங்க.
கொஞ்சம் அந்த கதையை இங்கிட்டு போயிருந்துச்சுன்னா இந்த படம் வந்து பயங்கர ஃப்ளாப்பாக இருக்கும். ஏன்னா பெண்களுடைய அந்த கலாச்சாரத்திற்கு பண்பாட்டிற்கு நேர் எதிரான கருத்து இருக்கிறார் அப்படின்ற மாதிரி சிக்கல் கூட வந்திருக்கு. அதெல்லாம் மீறி அப்படியே இந்த பெரியார் சொன்ன கருத்தை நான் இந்த இடத்த சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது. அதை பாருங்கள், நான் படித்து காட்டுறேன் பாருங்கள். கற்புக்காக புருஷனின் மிருக செயலை பொறுத்து கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற கொடுமையான மதங்கள் சட்டங்கள் அழிய வேண்டும். கற்புக்காக மனதில் தோன்றும் உண்மை அன்பை காதலை மறைத்து கொண்டு காதலும் அன்பும் இல்லாதவன் இருக்க வேண்டும் என்கின்ற சமூக கொடுமையும் அழிய வேண்டும். எனவே இக்கொடுமைகளை நீக்கின இடத்தில் மாத்திரமே மக்கள் பிரிவில் உண்மை கற்பை, இயற்கை கற்பை, சுதந்திர கற்பை காணலாமே ஒழிய நிர்பந்தங்களாலும் ஒரு பிறப்புக்கு ஒரு நீதியாலும் வலிமை கொண்டவன் வலிமை அற்றவனுக்கு எழுதி வைத்த தர்மத்தாலும் ஒரு காலம் காண முடியாது என்பதுடன் அடிமை கற்பையும் நிர்பந்த கற்பையும் தான் காணலாம். அன்றியும் இம்மாதிரியான கொடுமைகளை விட வெறுக்கத்தக்க காரியம் மனித சமூகத்தில் வேறொன்று இருப்பதாக என்னால் சொல்ல முடியாது. அவருடைய சொல்லால் கொஞ்சம் கடினமாக இருக்கும் தமிழ், அதை மொழிபெயர்க்கிறார். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, கற்பு அதெல்லாம் வந்து பெருசுலாம் இல்லை, அன்பு தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி அந்த கற்பை வந்து நீங்கள் கட்டாயப்படுத்துவதாக இருக்கக்கூடாது, அது ஒரு இயற்கை சார்ந்து இருக்க வேண்டும் அப்படின்னு இப்போ இல்லை, பல ஆண்டுகளுக்கு முன்னால் தந்தை பெரியார் அவர்கள் எழுதிய அந்த தத்துவம். அந்த முடிச்சிடுறேன். அந்த தத்துவத்தை அவர் படித்தாரா படிக்கலான்னு தெரியல, அவர் எந்த கோட்பாட்டை உள்வாங்கியிருக்காருன்னு எனக்கு தெரியலை. ஆனால் அந்த படத்தை நீங்கள் விருப்பு இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளோட்டமாக அந்த படத்துக்குன்னு ஒரு சொல்லப்படாத ஒரு கருத்தான ஓடிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அதில் அவர் தெளிவாக வெற்றி பெற்றிருக்கிறார். அதனால தான் என்ற இளைஞர்கள் கொண்டாடுகிறார்கள். ஓகே. ஆனால் அவர் மேடையில் இந்த தேங்க்ஸ் கிவிங் மீட்டப்பில் பார்த்தீங்கன்னா சொல்லும்போது நான் சொன்ன கருத்துக்கு இது பண்ணுறீங்க, ஆனால் இந்த கருத்தை தமிழ்நாட்டில் பல பெரியவர்கள் இருந்திருக்கிறாங்க, பெரியவர் ஒருத்தர் சொன்னதை தான் இப்போ நான் மறுபடியும் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் வாயிலேருந்து பெரியாருன்னு கூட வரல. நீங்கள் எப்பவுமே பெரியாரை பற்றி பேசினாங்கன்னா யார் ஏற்றுக்கிறாங்களோ அந்த கொள்கைக்கு இருக்கிறவங்களுக்கு ஓகே அவ்வளோ தூரம் பேசுகிறாங்களே அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு சில பேர் தான் பெரியாருன்ற பேரை சொல்ல மாட்டாங்க, அது உங்களுக்கே தெரியும் நான் யாரை சொல்கிறேன்னு. இவரும் அது ஒரு வேளை அந்த பேரை சொல்லிடக்கூடாது, ஆனால் எனக்கு இந்த மாதிரியான ஐடியா இருக்குதுன்றத கொஞ்சம் மேலோட்டமாக சொல்லிட்டு போகிறாரோ. ரைட், நீங்கள் கேட்கின்ற கேள்வி சரிதான். அவர் பெரியாழ்வாரை சொல்லுது, பெரியாள் ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்களா, அவரை சொல்லலை, பெரியாரத்தையும் சொல்கிறாரு. இல்லை அவங்க பெண்களை அடிமையாக வைத்தவர்கள் தானே, அதுக்கும் படத்துக்கு சம்மந்தமே இல்லை. அவங்க அவங்களுடைய தத்துவங்கள் அவங்களுடைய கோட்பாடு கலாச்சாரங்கள்லாம் பெண்கள் கற்புக்குள்ள தானே போய் வச்சிருக்கிறாங்க. அப்போ அதற்கு நேர் எதிரான கருத்தை நீங்கள் அந்த குழப்பம் அடைய வேண்டாம். சில பேர் குழம்பியிருப்பார்கள். இவர் தந்தை பெரியாரத்தே சொல்கிறார். அவர் மட்டுமல்ல, அவர் மாதிரி பல போராளிகள் இந்த மண்ணில் இருந்திருக்கிறாங்க. அதனால அந்த கருத்தை அவர் சொல்லியிருக்கலாம் என்று கூட நம்ம நம்புவோம். சரிங்களா? அவர் மட்டும் பெரியார் மட்டுமே இதை செய்தார் என்று சொல்ல முடியாது. எட்டமலை சீனிவாஸ் செய்திருக்கிறார், அயோத்திதாச பண்டித செய்திருக்கிறார், ஏன் மகாகவி பாரதியார் செய்திருக்கிறார்ல. பாரதியாரை விட பெண்ணுக்காக விடுதலைக்காக பாடிய கவிஞன் யாரும் இருக்க முடியாது. பாரதிதாசன் பாடியிருக்கிறார். இன்னும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த மண் அவ்வளோ வீரியமான மண். இன்னமும் சொல்ல போனோம்னா இவரை என்ன நம்ம பாராட்டோம்னா, மகாத்மா காந்தி சொல்லுவார், ஒரு பெண்மகள் நல்ல நகைகளை போட்டுக்கிட்டு ஒரு 12 மணிக்கு போயிட்டு திருப்பி எந்த சேதாரம் இல்லாமல் வீடு திரும்பினாதான் உண்மையான விடுதலை. இது உங்களுக்கே தெரியும். ஆனால் அம்பேத்கர் சொன்னது யாருக்குமே தெரியாது. நிச்சயமாக தம்பிக்கு தெரிஞ்சால் தெரியாதுன்னு தெரியல. அவர் சொன்ன கருத்தை தான் படத்தை எடுத்திருக்கிறாப்புல. அது என்ன கருத்து நான் சொல்கிறேன் பாருங்கள். என்ன சொல்லுவாருன்னா, ஒரு நாட்டின் வளர்ச்சியை நீ மதிப்பிட வேண்டும் என்றால் அந்த நாட்டில் இருக்கின்ற பெண்களின் வளர்ச்சியை வைத்துத்தான் நீங்கள் மதிப்பிட வேண்டும் அப்படின்னு அவர் எப்போ சொல்கிறாரு? ஆரம்ப காலகட்டத்தில் 50-70 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொன்னார். அதுதான் இந்த படம். இந்த படத்தில் வர்ற அந்த ஹீரோயின் ரொம்ப மெச்சூரிட்டியாக இது பண்ணுறாங்க. இவன் அதை சொல்கிறேன், படம் வந்துருச்சு பரவாயில்ல, கதை சொல்கிறேன் தவறு இல்லை, அவன் காதல் இல்லை அப்படின்னு நிராகரிச்சிடுறேன் யார் ஹீரோ. அப்போ அந்த பெண்மகள் போய் எங்கேயும் போய் தற்கொலை செய்து கொள்ளல, இல்லைப்பா இதுதான் வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு எங்கேயுமே அழிஞ்சு போகலை. சரிங்களா? அந்த பெண் திரும்பி மீண்டெழுந்து வருகிறாள். இப்போ அவனுக்கே அறிவுரை சொல்லி அவனையே திருத்துறாங்க. அது மாதிரி அந்த பெண்ணுடைய அந்த புரட்சிகரமான ஒரு கருத்தை வச்சு வேறு படமாக இருந்தால் அது வைக்கிறதுக்கு யோசிப்பாங்க, வைக்க மாட்டாங்க, வேறு மாதிரி கொண்டு போவாங்கன்னு வச்சுங்களேன். அதில் சொல்ல போனால் இன்னமும் சொல்ல போனோம்னா நீங்கள் ஹீரோவை சுற்றிய கதையே இல்லை, இது ஒரு பெண்மகளை சுற்றிய கதை தான். ஆனால் படம் முழுக்க பிரதீப் ரங்கநாதனுடைய ப்ரெசன்ஸும் அவருடைய ஸ்பீச் அதுதான் இல்லை, அவருடைய நடிப்பு சிறப்பாக இருக்குது. இந்த படத்தில் இவரை தவிர வேறு யார் நடிச்சிருந்தாலும் ஓடுமான்னு சொல்ல முடியாது. மொதல் சீனே தாலி அக்குறாரு, பார்த்தீங்களா பார்க்கலையா? அப்போ அந்த பொண்ணு ஹீரோயின் கேட்குது கேள்வி, நீ போய் சாதாரணமாக தாலியை அத்துட்டு வந்துட்டியே, ஏன் ஆசிட் அடிக்க வேண்டியதானே? டைலாக்லாம் எத்தனை பேர் கவுன்ஸாகன்னு தெரில. சரியான கேள்வி அந்த பெண் ஹீரோயின் கேள்வி கேட்பாப்புல. தாலியோனால ஈஸியாக அத்துக்கிட்டு ஓடியாந்துட்டேன், இப்போ ஏன் ஆசிட் அடிக்கலை அப்படின்னு.
ஆனால் அதே தாலி அத்தை வந்தேன் பின்னாடி அந்த தாலிக்காக ரொம்ப மரியாதையாக கதையை கொண்டு போய் முடிப்பேன். அந்த பெண் விடுதலைக்காக இருப்பேன். அழகாக எடுத்திருக்காரு. முதல் சீன் தாலி அக்குறது, கடைசி சீன் அந்த தாலிக்காகவே தன்னை சேக்ரிஃபைஸ் பண்ணுவேன். அவன் சேக்ரிஃபைஸ் பண்ணுறது வந்து உண்மையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்று இளைஞர்கள்ட்ட நிச்சயம் இருக்கிறனால தான் இப்படிப்பட்ட கருத்துலாம் எடுக்கிறாங்க. அதே வெற்றி பெறுது. இப்போ இப்படிப்பட்ட இளைஞர்கள்லாம் உருவாவது நமது நாட்டில் வந்து அது குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த சாதியம் ஆணவ படுகொலைலாம் ஒழிகின்றது என்பதை நம்மளால் உணர முடிகிறது. அதேமாதிரி ஹீரோவுடைய அம்மாவாக ஒரு முக்கியமான நடிகை நடிச்சிருந்தாங்க. அந்த அம்மா ஒரு சீனில் சொல்கிறாப்புல, இந்த தம்பி தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க மாமா அடிக்க வராப்புல, யார் சரத்குமார் அடிக்க வராப்புல. அப்போ அவனை கேட்காமே சொல்லுது, என் பையன் அப்படி செய்ய மாட்டேன், அப்படி செஞ்சுருந்தா நீ சுடு அப்படின்னு அவ்வளோ ஒரு தைரியமாக சொல்லும் பொழுது அது யார் தந்தை இல்லாமல் வந்து வளர்த்துருப்பாப்புல. அப்போ அவளை முறையாக என்னால் வளர்க்க முடியும் ஒரு பெண்ணால் அப்படின்ற அந்த கருத்தையும் சொல்கிறாப்புல. முழுக்க முழுக்க யார் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ இந்த நிகழ்காலத்தில் இருக்கிற ஆண்களை பார்க்குற பெண்கள் பார்க்க வேண்டும் இந்த படத்தை. பெண்கள் பார்க்கும்பொழுது நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு எத்தனை பேர் படித்தான்னு சொல்ல முடியலை. பெண்ணியன் அடிமையான என்ற புத்தகத்தை எத்தனை பெண்கள் படித்திருப்பார்கள். நான் ஆரம்பத்தில் நான் சொல்லுவோம், இந்த புத்தகத்தெல்லாம் வந்து இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்குது. இதை வந்து நீங்கள் இலவசமாக படிக்க கொடுக்குறத விட பள்ளிக்கூடத்தில் வைக்கலாம். இப்போ ஒரு நீதியரசர் வந்து சந்துரவல் கூட பரிந்துரை செய்தார், ஆணவ படுகொலைகளும் சாதி கொடுமைகளும் பள்ளியிலேருந்து எப்படி ஒழிக்க வேண்டும் என்பதற்காக. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா நீதி வகுப்புகளில் வைக்கணும் அப்படின்னாரு. நாங்களே ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அமைச்சரை பார்த்தே சொல்லியிருக்கிறோம், அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை பார்த்தே சொல்லியிருக்கேன். இந்த புத்தகத்தையெல்லாம் இவருடைய புத்தகங்கள், புரட்சியாளர் அம்பேத்கருடைய புத்தகங்கள், மார்க்ஸ் புத்தகங்கள் அதெல்லாம் நீங்கள் வைங்க, நீதி புத்தகமாக வைங்க. அதெல்லாம் வச்சிங்கன்னா தான் பெண்கள் வந்து தைரியமாக வந்து செயல்பட முடியும் அப்படின்னா நம்ம சொல்லியிருப்போம். அது எப்போ செய்ய போகிறான்னு தெரியல. ஆனால் அந்த வேலையை திரைப்படம் செய்திருக்கிறது. ஒரு சமூக விழிப்புணர்ச்சியை அது வெறும் படமே முழுக்க முழுக்க இளைஞர்களுக்கான படம் தான். ரொம்ப நகைச்சுவையாக தான் போகுது. அதெல்லாம் எந்த மாட்டுக்கிறது எந்த தொய்வுலாம் இல்லை படத்தில். மியூசிக்கும் ஓரளவுக்கு நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. ஆனால் அதில் சொல்ல வேண்டிய கருத்தை தெளிவாக சொல்கிறாப்புல. இல்லை உங்களுக்கு தெரிய இது வரைக்கும் தமிழுடைய திரைப்பட வரலாற்றில் இன்றைக்கி யார் வந்து ஆணவ படுகொலைக்கு எதிர்ப்பு படம் எடுத்திருக்கிறாங்க நிறைய. ஆனால் வெற்றி பெற்றிருக்கா? வெற்றி பெற்று தான் நம்மளே சொல்ல முடியுமே, இந்த படம் ஆணவ படுகொலைக்கு எடுத்த படங்கள் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் அந்த ஆணவ படுகொலையை மையமாக வைத்து எடுத்து வெற்றி பெற்றிருக்காருல்ல, அதான் நான் இருக்கிற சிறப்பு. ஆனால் ஒரு கமர்ஷியல் படமாக தானே கொடுத்துருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்த கௌரவம் படமாக இருக்கட்டும், பிரகாஷ் ராஜ் வந்து நடிச்சிருப்பாரு, அல்லு அர்ஜுனுடைய தம்பி அல்லு சிரீஷ் அவர் வந்து நடிச்சிருப்பாரு. அதுவும் ஒரு ஆணவ படுகொலையை பற்றின ஒரு படம் தான். ஆனால் அந்த படம் வந்து தமிழ் மற்றும் தெலுங்கு ரெண்டுத்துலேயும் வந்து எடுத்திருப்பாங்க. அது சொன்ன விதம் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் சீரியஸ் நோட்டில் போகும். மேபி இவர் சொல்லியிருக்கிறது வந்து கொஞ்சம் கமர்ஷியலாக எல்லாருக்கும் பிடிக்கிற விதத்தில் என்டர்டெய்னிங்காக சொன்னதுனால அதுதானே சிறப்பு. நீங்கள் எப்படி சொல்ல வர்றதுனால முக்கியம். அந்த படம் கூட நீங்கள் சொன்ன படம் நான் பார்த்தா அந்த ஒன்றும் பெரிய வெற்றி பெறவில்லை. அது ஆரம்பத்தில் உண்மையிலே தெலுங்கில் வந்த படம் தமிழில் டப் பண்ணாங்க வச்சுங்களேன். இந்த படம் முழுக்க முழுக்க தமிழில் எடுத்த படம். அது இன்னைக்கு சொல்ல போனால் அவர் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஹீரோ இல்லை, நம்ம ஒன்றும் சாதாரணமாக கடந்து போக முடியாது. அப்போ அப்படிப்பட்ட ஹீரோ வச்சு இப்படிப்பட்ட ஒரு கதையை எடுக்கும் பொழுது அது வந்து வெற்றி பெறுமா அப்படின்ற ஒரு கேள்வி நிச்சயமாக இருக்கும். ஏன்னா அவர் நினச்சிருந்தாரு இந்த படம் வேணாங்க, வேறு படம் கூட எடுத்துருக்கலாம். படம் ஆரம்பத்திலேருந்தே அதான் வருது. படம் வந்து திடீர்னு வந்து இந்த கருத்தியலுக்காக வரல. படம் ஆரம்பத்திலேருந்தே நீ ஆரம்பிக்கும் பொழுது அந்த கருத்தியலில் தொடங்கி முடிகிற வரைக்குமே எங்கனையுமே வந்து அந்த கருத்தை விட்டு அவங்க போகலை. ஆனால் அவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு ஜாலியாக தெரியும். படத்தை நீங்கள் பார்க்குறீங்கன்னா கருத்து இல்லாத ஆளுக்கு என்ன தெரியும்? இப்போ ஆணவ படுகொலை தெரியாத பையில போய் படத்தில் உட்காந்தாங்கன்னா என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது. பெண்களை வந்து மோகப்பொருளை பார்க்குறவனு போய் படத்தை உட்காந்தா எப்படி தெரியும்? இன்னமும் சொல்லப்போனால் மனுஸ்பிரிதின்னு ஒன்று புத்தகம் இருக்குல்ல, அதை செருப்பை வச்சு அடிக்கிற மாதிரி இந்த படத்தை எடுத்துக்காரு தம்பி. அதே பேச்சனால கூட உங்களுக்கு மறுபடியும் ஏதாவது ஒரு இல்லை இந்த படத்தில் இருக்கிற கருத்தை சொல்ல மனுஸ்பிரிதியில் பெண்ணை எவ்வளோ கேவலமாக எடுத்திருப்பாங்கல்ல, அதுக்கு நேர் எதிரான கருத்தை அழகாக அந்த ஹீரோயினே வந்து ஹீரோயின் வந்து சில இடத்துல வந்து சில சிக்கலை யோசிப்பாங்க சில பேர். ஹீரோயினில் எங்கேயுமே பயப்படவே இல்லை. அவர் தந்தைகிட்டே தைரியமாக சொல்லும், யார் சொல்லிலாம் சொல்ல அவர் தந்தைகிட்டே தான் அவர் நடந்துச்சுன்னு சொல்லும். அது நடந்த பிறகு அவன் வந்து இங்கே பாரு எவ்வளோ கொடூரமான ஆளுன்னு பாருங்களேன், அந்த குழந்தையவே கொள்ள முயற்சி இருப்பாப்புல. அப்போ ஆணவ படுகொலைன்ற அந்த வியாதி எங்கே போகுதுன்னு பாருங்கள். மகளை கொண்டது ரைட்டு, ஏற்கனவே அவன் இதை கொண்டு போடுறேன், யார் தங்கச்சி கொண்டு போடுறேன் வச்சுட்டு அப்போ தெய்வமாக கும்பிட்டுக்கு இருக்கிறேன், அது வேறு. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், மகளுக்கு பிறந்த அந்த குழந்தைன்னா பேத்தி தானே, அந்த பேத்தி தான் அவன் வந்து பேத்தி இல்லை சார் மன்னிக்கணும், பேரனுக்கு 6 விரல் இருக்குன்னு சொல்லி அவன் பெருமைப்பட்டுக்கிருவேன். அவனே வந்து கொலை செய்வதற்கான முயற்சிகள் எடுப்பேன். அந்த முயற்சி வந்து இயற்கையாக வந்து தடுக்கிற மாதிரி திடீர்னு அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது, அப்படி இது பண்ணிடுறாப்புல. அப்போ வந்து இந்த குழந்தை தான் அவனை காப்பாற்றுச்சு அப்படின்ற மாதிரி கொண்டாந்து கிளைமேக்ஸில் வைக்கிறாங்க. அப்போ வந்து அவர் சொல்கிறாப்புல, ஆனால் அப்படி வைக்கலை, அதையும் செஞ்சது ஹீரோ செஞ்சுருப்பாப்புல. அந்த நேரத்தில் என்ன தோணுதுன்னா ஹீரோ எதை நினச்சி வச்சாருன்னு தெரியல. சேக்கு வேறு ஒரு கருத்து சொல்லுவார், எந்த ஒரு புரட்சியும் தானாக உருவாவதில்லை, திட்டமிட்டு உருவாக்கப்படுவதுதான் புரட்சி அப்படின்றத ஒரு சயின்ஸை சொல்லுவாப்புல.
அதை இந்த படத்தில் வந்து அவன் மனம் மாறுறதுக்கு, ஆணவ படுகொலை செஞ்ச சரத்குமார் மனம் மாறுவதற்கு வெறும் தானாக மாறலை, அதை திட்டமிட்டே ஹீரோ செய்வாப்புல. அப்போ இது மாதிரி செயல்கள்லாம் வைத்திருக்கிறார். அவர் நிச்சயமாக நாங்கள் நேரடியாக சந்தித்து அவருக்கான பாராட்டுக்களை தெரிவிப்போம். ஆக மொத்தம் வந்து படம் வந்து ஒரு மாபெரும் ஒரு புரட்சிகர கருத்தை விதைத்திருக்கிறது இந்த மண்ணில். இந்த படம் வந்து பைசனுக்கு போட்டியான ஒரு படமாக நீங்கள் நினைக்கலையா? இல்லை அப்படி நீங்கள் நினைக்கக்கூடாது. இப்போ 2 படமும் ஒரே நேரத்தில் வந்திருக்கிறது, 2மே வெற்றி பெற்றிருக்கிறது. அப்போ 2மே வெற்றி பெற்றிருக்கிறது என்றால் அது முழுக்க நேரடியாக சாதியத்தை தான் பேசுது. அங்கே வந்து இந்த ஆணவ படுகொலை பற்றி பேசலை, நேரடியாக சாதியத்தை பேசுது. ஆனால் இந்த படம் இன்னும் சொல்லப்போனால் 1 மடங்கு மேலே கூட நான் சொல்கிறேன். என்னுடைய பார்வையில் யாரும் தப்பாக எடுக்க வேண்டாம். பைசனை விட இதில் வந்து என்ன பேசுகிறாங்கன்னா பெண் விடுதலையை பேசுகிறாங்க, அது ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் ஆணவ படுகொலையை பற்றி பேசுகிறாங்க. இன்றைக்கி இருக்கிற சிக்கலே ஆணவ படுகொலை தானே. நாங்கள் ஆணவ படுகொலை தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று தொடர்ந்து முதல்வரிடம் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் முதல்வர் இப்போ தான் வந்து ஒரு குழுவை உருவாக்கியிருக்கிறார், ஆணையத்தை வந்து உருவாக்கியிருக்கிறார். ஆனால் ஆணையம் உருவாக்கின கூட வேஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன். என்னுடைய பார்வை, எங்கள் தலைவர் வரவேற்கிறார், நாங்கள் வரவேற்றாலும் கூட என்ன சொல்லியிருக்கு உச்ச நீதிமன்றம் ஆல்ரெடி 2015 சொல்லிருச்சு, எந்த ஸ்டேட்டு வந்து யோசிக்க தேவையில்ல, ஆணவ படுகொலை தடுப்பதற்கு சிறப்பு சட்டத்தை உருவாக்குங்கள். உருவாக்க முடியவில்லை என்றால் அதுக்கு சில பரிந்துரைகள் சொல்கிறாங்க. கல்யாணம் பண்ணவங்களுக்கு பாதுகாப்பு போடுங்க, போலீஸ் பாதுகாப்பு போடுங்க, அதே நேரத்தில் வேலை கொடுங்க, அதெல்லாம் செய்யலாம்ல. அப்போ திருப்பி ஒரு ஆணவ படுகொலை தடுப்பதற்கு இந்த சட்டத்தில் உருவாக்கணும்னா இதுக்கு ஆணையம்ன்றது என்னுடைய பார்வை, இளைஞரணியுடைய பார்வை. இருந்தாலும் கூட நாங்கள் தமிழக முதல்வரை நம்புகிறோம். இப்போ இளைஞர்கள் இப்படி படம்லாம் வந்து கொண்டாடுகிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? இந்த கருத்தை வந்து அவங்க வரவேற்கான்னு அர்த்தம். அதுதான் இப்போ வந்து நீ ஆணையத்தை கூட கலைச்சிவிட்டு இந்த படத்தை பார்த்துவிட்டு உடனே சட்டத்தை போடலாம். இந்த படம் ஃபெயிலியராக இருந்துச்சா கரெக்டுங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்கணுமே, இதே போல் கருத்துள்ள படங்கள் எத்தனையோ இதுக்கு முன்னாடியும் வந்திருக்குது. ஆனால் அந்த படங்களை வந்து பார்த்து கொண்டாடி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வாங்கியிருந்தாலுமே கூட அதுக்கப்புறமா வந்து சாதி பார்க்குறத விட்டுட்டாங்களா, இல்லை சாதி பார்த்து உட்கார வைக்கிறதையும் அவங்க போனாங்கன்னா கிளம்பும்போது அதோட கழுவிடுறதையும் எங்கேயாவது விட்டுட்டாங்களா? அது சொல்கிற கருத்தை நான் ஏற்றுக்கொள்ளும். திரைப்படம் வந்து என்றைக்கும் சாதியை ஒழிக்க முடியாது. திரைப்படம் வந்து ஒரு கருத்தை விதைக்க தான் முடியும். அதாவது நெகிழ்வுத்தன்மை உருவாக்கும். இறுக்கமாக இருக்குல்ல சாதி, அது ஒரு நெகிழ்வுத்தன்மையை உருவாக்கும். அதுதான் சினிமா செய்ய முடியும். சினிமாவில் வச்சுலாம் புரட்சி பண்ண முடியாது, சினிமாவை வச்சு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியாது. அந்த காலத்திலே வந்து லெனின் தலைமையில் அங்கே நடக்கும் பொழுது அப்போ ஸ்டாலினே சொல்கிறாப்புல, சில திரைப்படங்கள் எடுக்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சிப்புன்னு ஒரு படம், உலக புகழ்பெற்ற படம், புரட்சிகரமான அந்த கப்பல்லே தான் அந்த கதையாக வரும். அப்படிப்பட்ட படங்கள் எடுக்கப்பட்டு சேக்குவருடைய கதை எடுக்கப்பட்டது. ஹிட்லரை பற்றி நக்கல் பண்ணி அந்த சிரிப்பு நடிகர் ஒருத்தர் இருப்பார் உலக லெவலில், ஜார்லி சாப்ளின்லாம் படம் எடுத்தார். பட் இது வந்து எப்படின்னா ஒரு நெகிழ்வுத்தன்மை உருவாக்குமே தவிர இதனாலேயே புரட்சி வெடிச்சிருன்னு சொல்ல முடியாது. அப்படி நம்ம நம்பவும் இல்லை. ஆனால் இந்த கருத்தை பதிவு பண்ணுறாருல இளைஞர்கள் மத்தியில். அப்போ பாப்பான்லாம் பார்க்குறே ஆணவ படுகொலைனா என்னடா, அப்போ அவங்க அப்பயும் இவ்வளோ நல்லவனாக இருக்கிறான், ஆனால் இவ்வளோ கொடூரமானவனாக இருக்கிறானே அப்படின்னு இந்த இளைஞர்கள் புரிகிறாங்களே. அப்போ அந்த வகையில் அவரும் ஒரு அரசியல் படுத்துகிறார் இளைஞர்களை. அப்படி தான் பார்க்கணும். ஆனால் சாதியை ஒழிப்பது அரசாங்கத்தோட கடமை. நாங்கள் அதைத்தான் சொல்கிறோம். நான் விருந்த படத்தை பார்த்து சொல்லலை, நீதிமன்றம் சொல்லியிருக்கா இல்லையா, உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது ஆணவ படுகொலை தடுப்பதற்கு சிறப்பு சட்டத்தை உருவாக்கல் என்று நாங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எவிடன்ஸ் கதிர் என்ற மதுரையை சார்ந்தவர் பெரிய அறிக்கையே கொடுத்துருக்கார் தமிழக முதல்வரிடம். அப்போ என்ன அர்த்தம், ஒரு ஊரில் வந்து இந்த சாதி வெறி பிடிச்சி திறவங்க 100 பேர்த்தில் ஒரு 2 பேர், அதனால தான் இந்த படம் வெற்றி பெறுது. இப்போ இந்த படத்துக்கு நேர் எதிர் கருத்து உள்ளவங்க நிறையா இருக்கிறாங்க. ஏன்னா படம் பார்க்க மாட்டாங்கல்ல, இப்போ நேரம் கலவரம் பண்ணியிருப்பாங்கல்ல, தேட்டருக்கு முன்னாடி கத்திருப்பாங்கல்ல, எல்லாம் பேசுகிறாங்க அங்குன்றும் இங்கிட்டுமா, பெரிய ஒரு சிக்கல் வரல இல்லை. இப்போ நார்த் இந்தியா மாதிரி. அப்போ தமிழர்கள் மனதில் சாதி இல்லை அப்படி எடுத்துக்கலாம். இல்லை அதுதான் உண்மையும் கூட. சாதி பற்றி நீங்கள் வேணா உங்கள் ஊராக இருக்கட்டும் எங்கேயும் பாருங்கள், 100 பேர் அந்த ஊரில் இருக்கிறாங்கன்னா வச்சுக்கலேன், 2 பேர் 3 பேர் இருப்பாங்க சனாதனவாதிகள், சாதி புத்திக்காரங்க. அவங்க தான் இதை பெருசாக்குவாங்க. இன்னும் சாதி எவன் தோணும்னா அவனுக்கு எந்த அறிவு இருக்காது, எந்த வகையான பொருளாதாரத்தை உருவாக்கக்கூடிய திறமை இருக்காது. அவனுக்கு ஒரே இது வந்து இந்த சாதினால தான் அவனுக்கு பேரே கிடைக்கும். படிச்சிருக்க மாட்டேன், ஒரு பெரிய அறிவாளி இருக்க மாட்டேன், படிச்சிருக்க மாட்டேன். அப்போ அவனுக்கு என்னடா இதுனா நான் இந்த சாதிக்காரன் பெரிய ஆள். ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா தெரியும், வெளிநாட்டில் வெளி மாநிலங்களில் தான் வந்து சாதி பேரை போட்டு பண்ணுறக்கூடியதெல்லாம் இருந்தது. தமிழகத்தில் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பெருமையாக சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்போ அதிகப்படியான சாதி பெயர்களை பேருக்கு பின்னாடி போட்டுக்கிற பழக்கம் இங்கே அதிகமாகி இருக்கு. அதுதான் முதல்வர் நிப்பாட்டிட்டார்ல, எங்கேயும் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாப்புல, தெருக்களில் போடக்கூடாதுன்னு இப்போ ஒரு சட்டம் போட்டிருக்கிறாங்க. இல்லை தமிழர்கள்ட்ட அது இல்லைங்க. தமிழர்கள்ட்ட வந்து நீங்கள் நார்த் இந்தியாவில் போனீங்கன்னா மோடி அப்படின்னாலே பேர்லேயே சாதி, அமித்ஷானா பேர்லேயே சாதி. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் அது இல்லை. தமிழ்நாட்டில் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ வந்து அதெல்லாம் மாறி ரொம்ப நாள் ஆச்சு. சாதி இல்லை இன்னமும் சொல்லப்போனால்.
ஆனால் எங்கே வந்து இது வந்து இதாகுதுன்னா, அதுவும் குறிப்பாக அதை நான் திருப்பி சொல்கிறேன், நாங்கள் கேஸ் ஸ்டடியே பண்ணியிருக்கிறோம். ஒரு ஊரை நீ எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 பேர் 3 பேர் 4 பேர் அவங்க இதே வேலையாக தான் இருக்குது. இதனால் வந்து அவங்க சமூகத்திலேயே கலவரத்தை உருவாக்குவாங்க, சிக்கலை உருவாக்கி. யார் கொலை பண்ணுறாங்க? ஆணவ படுகொலையில் நல்லா பாருங்கள், தாயும் தகப்பன் சேர்ந்து தான் மகளுக்காக போய் கவினை வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதான உண்மை. இப்போ தான் போலீஸ் சொல்லி ரிப்போர்ட்டை சிபிசிஐடியே ரிப்போர்ட்டே சொல்லுதில்ல, அது போலீஸ் அதிகாரி. அப்போ அவனுக்கே இந்த புத்தியாக இருக்குன்னா மற்ற போலீஸ்னு எப்படி இருக்குங்க? அப்படி எல்லா போலீஸும் இருக்காங்களா? இல்லை, ஒரு குறிப்பிட்ட ஆள்கள் தான் எப்படி இருக்கிறாங்க. அதனால் வந்து நிச்சயமாக இந்த சட்டம் வரும்பொழுது பயப்படுவாங்க. சட்டம் கொஞ்சம் கடுமையாக இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ பாரு, நம்ம பேசிக்கொண்டு இருந்த தருணத்தில் திண்டுக்கலுக்கு பக்கத்தில் நினைக்கிறேன், திண்டுக்கல் அங்கே ஒரு ஆணவ படுகொலை. அது ஆணவ படுகொலையில் பார்த்தீங்கன்னா 2 பேருமே தலித் இல்லை, தலித்து அல்லாதோர். பொண்ணு வந்து என்ன சாதினா கல்லர் சமூகம், ஆண் வந்து யாருன்னா நாக்கியர் சமூகம். இதில் இப்போ போட்டு தள்ளிட்டாங்க. இப்போ இதில் வந்து ஆணவ படுகொலை சிறப்பு சட்டம் இருந்தால் தான் கரெக்டாக அந்த பெண்ணுக்காக வாதாட முடியும். பெண்ணை நடுரோட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க. பெண்ணை வந்து அப்பா அம்மாவும் ஏற்றுக்கிறல, யாரும் ஏற்றுக்கிறல. இந்த பக்கத்து ஒன்னாலவே என் பையனை கொண்டு விட்டான்னு அவங்களும் ஏற்றுக்கிறல. இப்போ அந்த பொண்ணு நடுவில் இருக்குது. இப்போ எல்லா பொண்ணுமே கௌசல்யமாக இருக்க முடியாது. கௌசல்யா களத்தில் வந்து இறங்கி போராடி வெற்றி பெற்றுச்சு. ஆனால் அந்த பெண்ணுக்கு வந்து யார் இப்போ சப்போர்ட்டாக இருப்பா? ஆனால் ஆணவ படுகொலை தடுப்பு சிறப்பு சட்டம் இருந்தால் உடனே அந்த அம்மாவுக்கு ஒரு வேலையை கொடுத்துருவாங்க. அதுக்கு பாதுகாப்புக்கு எல்லாம் கொடுப்பாங்க. உங்களுக்கு 1-2 பேர் செய்யலாம். ஆனால் இப்படி சட்டம் இருந்துச்சுன்னா இது கரெக்டாக இருப்பாங்க. அதே நேரத்தில் அது யார் கொலை செய்தா அப்படின்றத இந்த பெண்ணு கடைசியாக வந்த ஃபோனு இந்த பெண்ணு பக்கம் இருந்து அவங்க யார் அம்மா அப்பாவை தான் தூக்கி உள்ளே போடுவாங்க. இப்போ இந்த பொண்ணு தைரியமாக வந்து சொல்லுமான்னு சொல்ல முடியாதுல்ல. கௌசல்யா சொன்ன மாதிரி சொல்லுவான்னு இப்போ பாருங்கள், இளவரசன் மேட்டரில் பாருங்கள், அப்படியே மாறிடுச்சு. இளவரசன்லாம் அந்த பொண்ணு காதலிச்ச பொண்ணு. நான் 2 பேருமே சந்தித்தேன், 2 பேருமே கூப்பிட்டு வச்சு பேசி. இன்னமும் சொல்ல போனால் அந்த பெண்ணு கற்பமாக இருந்துச்சு. யோசித்து பாருங்கள். இப்போ இந்த படமெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் வந்து சில உண்மைகள் நம்ம தெரிய வரும். இந்த படத்துலேயே அதே மாதிரி கதை தான், சரிங்களா? அப்போ அந்த பொண்ணு கற்பமாக இருந்துச்சு. இவன் 2 வீலரில் கொண்டு போய் இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு இதாகிருச்சு. ஆனால் இன்றைக்கி அந்த பொண்ணு வந்து இன்னொரு அதில் கல்யாணம் பண்ணி இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ உண்மை இல்லை, ஆனால் உண்மை என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த பொண்ணு தைரியமாக வாழ முடியுமா, மகிழ்ச்சியாக வாழ முடியுமா? இப்போ அவனை கொலை பண்ணது யார்? இந்த ஆணவ படுகொலை தானே. கொண்டவன் யார்? அவங்க சொந்த பந்தம் தானே. அவன் சொந்த அப்பாவே தூக்கு போட்டு செத்து போயிட்டார்ல, நம்ம தான் பார்த்தோம்ல. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு அதாவது மிருகத்தனமான புத்தி. அதுதான் அம்பேத்கர் சொல்கிறாரு, அந்த வளர்ச்சியை மதிப்பிடணும்னா பெண்ணின் வளர்ச்சியை பாடுறா, மற்றதை பார்க்காதரா. நாங்கள் பயங்கர வந்து ஐநாவில் நாங்கள் உறுப்பினர் ஆகிட்டோம், நாங்கள் அதை வச்சுருக்கோம் இது வச்சுருக்கிறோம் அப்படின்றத பார்க்காத. எங்களுக்கு வந்து இந்த நாட்டில் வந்து பயங்கர பொருளாதார வலிமை அடைந்திருக்கு, ஜிபிடி ஏறி இருக்குது. அதை பார்க்காம அந்த நாட்டில் இருக்கிற பெண்கள் வளர்ந்துருக்கிறார்களா, அவங்களுக்கு எப்படி இருக்குது? எத்தனை பேருக்கு வந்து 33 விழுக்காடு அரசாங்கத்தில் ஒதுக்கிட்டாங்க அரசியல் அதிகாரத்தில்? எத்தனை ஜெயலலிதா இங்கே உருவாக்கியிருக்கிறீங்க? எத்தனை அந்த அம்மா இருப்பாங்க வெஸ்ட் பெங்காலில் மாயாவதி, மாயாவதி இல்லை, அது ஊபி மம்தா மாதிரி எத்தனை பேர் இங்கே இருக்கிறாங்க அப்படின்றலாம் பாருங்கள். இதெல்லாம் பார்த்தா தான் அரசியல் வளர்ச்சி. அந்த வகையில் ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கருத்தை இந்த இயக்குனர் பதிவு செய்திருக்கிறார். மீண்டும் அவருக்கு ஒரு முறை உங்கள் தொலைக்காட்சியின் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். பரவாயில்ல. இப்போ நீங்கள் வந்து பட விமர்சகராகவும் ஆகிட்டீங்க, அதே அப்படி இல்லை, சமயத்தில் எல்லா அரசியல் சம்பந்தப்பட்ட அந்த கருத்துக்களையும் வந்துட்டு எடுத்து நம்ம வந்து இதே வேணும். நம்ம எல்லா படத்துக்கும் நம்ம பேச முடியும். இப்போ நிறைய பேர் கேட்டாங்க, சரி உங்கள் யூடியூப்புக்கு நம்ம தொடர்ந்து வர்றேன் பேசுகிறோம் அப்படின்றனால கேட்டனால தான் நம்ம எதை பேசணும். ஆனால் நீங்கள் கூப்பிட்டதே வேறு டாபிக்கு கூப்பிட்டீங்க. இப்போ திடீர்னு இந்த டாபிக் ஆரம்பிச்சனால தான் நம்ம பேச வேண்டிய. சரி, இந்த படத்தினுடைய ப்ரெஸ் மீட்டில் அவர் பேசுனதை வச்சு பெரியாரை தான் சொன்னாரா என்னன்னு கேட்கலாமேன்றதுக்காக தான் இதை கேட்டேன். இருந்தாலும் உங்களுடைய பிஸி ஸ்கெடியூலில் படத்தை பற்றி பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.